அன்பு நேயர்களே, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கலக்கத்தையும் நேட்டோ நாடுகளுக்கு அச்சத்தையும் வளைகுடா நாடுகளுக்கு, அதாவது குறிப்பாக சவுதி போன்ற அதாவது அமெரிக்காவின் அறுவடை நாடுகளுக்கு மிகப்பெரிய வயிற்றையும் கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஈரான் தானாக தாக்கும் இஸ்ரேலை கடந்து சென்று தாக்கக்கூடிய 2000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஹைபர் பஸ்டர் என்னும் ஒரு புதிய ஏவுகணை ஒன்றை அறிமுகம் செய்திருக்கின்றது. இதுதான் இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய அச்சத்தையும், நேட்டோ நாடுகள் அமெரிக்காவிடம் முறையிட்டு இதற்கு ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் மாற இருக்கின்றது. இஸ்ரேலுடனான போரை அடுத்து ஏவுகணை வரம்பை நீட்டிக்க ஈரானிய புரட்சிகர காவல் படை அழைப்பு விடுத்திருக்கின்றது. எங்கள் ஏவுகணைகள் அவர்களுக்கு தேவையான வரம்பை எட்டும் என்றும் ஐஆர்ஜிசியின் மூத்த தளபதி அரச ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். முன்னர் இஸ்ரேலை தாக்க போதுமானதாக கருதப்பட்ட 1200 மைல் வரம்பு உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். 1988 ஆண்டு 8 ஆண்டுகள் ஈராக் போர் மற்றும் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான 12 நாள் போரின் ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் டெஹ்ரானில் உள்ள பகஸ்தான் சதுக்கத்தில் நடைபெற்ற இராணுவ கண்காட்சியில் உள்நாட்டில் ஈரானின் சொந்த தயாரிப்பில் தயாரிக்கப்பட்ட ஹைபர் பஸ்டர் ஏவுகணை மற்றும் ஜூன் மாதம் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட மறைந்த ஆயுதப்படை தளபதிகளின் உருவ படங்களை காட்டும் பதாதைகள் காட்சிப்படுத்தி அது மிகுதிய ஒரு கண்காட்சியை காண்பித்திருக்கின்றது. ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு அவசியமாக கருதப்படும் எந்த இடத்திற்கும் அதிகரிக்கப்படும் என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி தெரிவித்திருக்கின்றார். டெஹ்ரானில் ஏவுகணைகளை கட்டுப்படுத்த மேற்கத்திய கோரிக்கைகள் என்று அவர் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ஏவுகணை திறன்களில் கட்டுப்பாடுகளை விதிக்க அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் விடுத்த கோரிக்கைகளை அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பாதையை தடுக்கும் பிரச்சனைகள் ஒன்றாகும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஈரானின் யுரேனிய செறிவூட்டல் திட்டம் ஒரு அணு ஆயுதத்திற்கான பொருட்களை கிடைக்க செய்யக்கூடும் என்றும் அதை சுமந்து செல்லும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை உருவாக்க அது முயல்கிறது என்றும் மேற்கத்திய நாடுகள் அஞ்சுகின்றன. ஈரானிய ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தானாக தாக்கும் தூரத்தை கொண்டுள்ளது. இது எமது நாட்டை பாதுகாக்க போதுமானது என்றும் கடந்த காலத்தில் அதிகாரிகள் கூறினர். ஏனெனில் இந்த தூரம் இஸ்ரேலுக்கான தூரத்தையும் மிஞ்சி கடக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் ஜூன் மாதத்தில் ஈரானின் மேற்கு மாகாணங்களில் அமைந்துள்ள ஏவுகணைகள் இஸ்ரேலிய போர் விமானங்களால் குறிவைக்கப்பட்டதால் தெஹ்ரான் படிப்படியாக அதன் பிரதேசத்தில் மேலும் கிழக்கிலிருந்து ஏவுகணைகளை ஏவியது இதற்கு நீண்ட தூரம் தேவைப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணைகளின் தூரம் தேவை என்று கருதப்படும் எந்த இடத்திற்கும் அதிகரிக்கப்படும் என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி தெரிவித்திருக்கின்றார். தெஹ்ரானின் ஏவுகணைகளை கட்டுப்படுத்த மேற்கத்திய கோரிக்கைகள் என்று அவர் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானின் ஏவுகணை திறன்களில் கட்டுப்பாடுகளை விதிக்க அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் விடுத்த கோரிக்கைகள் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கான பாதையை தடுக்கும் பிரச்சனைகள் ஒன்றாகும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் திட்டம் அணு ஆயுதத்திற்கான பொருளை வழங்கக்கூடும் என்றும் அதை எடுத்துச் செல்ல ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்க முயல்கிறது என்றும் மேற்கத்திய நாடுகள் அஞ்சுகின்றன. ஈரானிய ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் சுயமாக தாக்கும் தூரத்தை கொண்டுள்ளன. இது நாட்டை பாதுகாக்க போதுமானது என்று கடந்த காலத்தில் அதிகாரிகள் கூறினர். ஏனெனில் இந்த வரம்பு இஸ்ரேலுக்கான தூரத்தை கடந்து செல்லும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இருப்பினும் ஜூன் மாதத்தில் ஈரானின் மேற்கு மாகாணங்களை தளமாக கொண்ட ஏவுகணைகள் இஸ்ரேலிய போர் விமானங்களால் குறிவைக்கப்பட்டதால் தெஹ்ரான் படிப்படியாக அதன் பிரதேசத்தில் மேலும் தனது ஏவுகணை திறனை அதிகரித்து வருவதாக இது தெரிவிக்கின்றது. எங்கள் ஏவுகணைகள் அவர்களுக்கு தேவையான வரம்பை எட்டி அதையும் தாண்டி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானிய ஏவுகணையின் சக்தி மற்றும் வீச்சு திறன் ஜூன் மாதத்தில் போரை வெறும் 12 நாட்களுக்கு மட்டுப்படுத்தியதாகவும் இஸ்ரேலுடன் மற்றொரு போர் பிடித்தால் பரந்த அளவு ஏவுகணை வீச்சு நாட்டின் திறன்களை மேம்படுத்தும் என்றும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் யுரேனியம் செறிவூட்டல் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் ஆகியவற்றின் மீது இஸ்ரேல் ஒரு பாரிய தாக்குதலை தூண்டியது. இஸ்லாமிய குடியரசு யூத அரசை அழிக்கும் அதன் உறுதியான திட்டத்தை நிறைவேற்றுவதை தடுக்க இது அவசியம் என்றும் ஈரான் வாதிடுகின்றது. ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு திறன் தேவையானதாக கருதப்படும் எந்த அளவிற்கும் அதிகரிக்கப்படும் என்றும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். ஆகஸ்ட் 29, 2025 அன்று தெஹ்ரானில் உள்ள என்கலாப் சதுக்கத்தில் அணு விஞ்ஞானிகள் மைய விளக்குகள் மற்றும் பர்சியில் அரபியில் தான் சக்தி என்ற வாக்கியம் வாசிக்கப்படும் என்றும் ஒரு விளம்பர பலகைக்கு அருகில் ஈரானிகள் ஓட்டுகிறார்கள். ஈரானிய ஏவுகணைகளின் சக்தி மற்றும் வீச்சு திறன் ஜூன் மாதத்தில் போரை வெறும் 12 நாட்களுக்கு மட்டுப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் எங்களது வீச்சு திறனை நாங்கள் இன்னும் காட்டவில்லை என்றும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் அணு விஞ்ஞானிகள் யுரேனியம் செறிவூட்டல் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் ஆகியவற்றின் மீது கடுமையான தாக்குதலுடன் இஸ்ரேல் போரை தூண்டியது. இஸ்லாமிய குடியரசு யூத அரசை அழிக்கும் அதன் உறுதிமொழி திட்டத்தை நிறைவேற்றுவதை தடுப்பது அவசியம் என்றும் வாதிடுகின்றது. அணு ஆயுதங்களை வாங்க முயற்சிப்பதை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகிறது. இருப்பினும் அமைதியான பயன்பாடு இல்லாத அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்டியது. சர்வதேச ஆர்வலர்கள் அதன் அணுசக்தி நிலையங்களை சரிபார்ப்பதை தடுத்தது மற்றும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்களை விரிவுபடுத்தியது. ஈரான் சமீபத்தில் ஆயுதமயமாக்கலை நோக்கி நடவடிக்கை எடுத்துள்ளதாக இஸ்ரேல் அச்சம் கொண்டுள்ளதும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. ஜூன் 29, 2020 அன்று மேற்கு கரையில் காணப்பட்ட ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையின் பகுதிகளை இஸ்ரேல் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கின்றது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சுமார் 1100 ட்ரோன்ஸ்களை இஸ்ரேல் மீது ஏவி பதிலடி கொடுத்திருந்தது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் 31 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்றும் இஸ்ரேலிய சுகாதார மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் 36 ஏவுகணை தாக்குதல்களும் ஒரு ட்ரோன் தாக்குதலும் நடந்தன. இதனால் 240 கட்டிடங்களில் 2305 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 2 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஒரு மருத்துவமனை உட்பட 13,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிகள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் ஈரானின் இந்த தாக்குதலால். மேற்கத்திய தடைகள் மற்றும் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் வரம்பற்ற ஏவுகணை வீச்சு குறித்து ஈரான் எச்சரிக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கோரிக்கைகளுக்கு நேரடி சவாலாக ஈரானின் புரட்சிகர காவல் படை ஏவுகணை வீச்சுக்களை 2000 கிலோமீட்டர் எல்லைக்கு அப்பால் நீட்டிக்க சபதம் செய்கிறது. இது நேட்டோ தலைநகரங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த அச்சங்களை எழுப்புகிறது மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு பதட்டங்களை அதிகரித்துள்ளதாக நேட்டோ நாடுகள் அச்சம் கொண்டுள்ளது. மூலோபாய சொல்லாட்சிகளின் வியத்தகு விரிவாக்கத்தில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி ஒருவர் தெஹ்ரான் தனது ஏவுகணைகளின் வரம்பை தேவையானதாக கருதப்படும் என்றும் எந்த இடத்திற்கும் அது விஸ்தரிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இது அதிகரித்து வரும் மேற்கத்திய அழுத்தத்திற்கு எதிராக இஸ்லாமிய குடியரசின் எதிர்ப்பை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உலக வல்லரசுகள் மிகவும் அச்சம் கொண்டுள்ளது. IRGயின் கதம் அன்பியா மத்திய ராணுவ தலைமையகத்தின் துணை ஆய்வாளர் முகமது ஜாபிர் அசாடி வழங்கிய அறிக்கை அதை அதிகாரப்பூர்வமாக பரிசு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது மற்றும் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களிலும் இது விரிவாக இந்த செய்தி எதிரொலித்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய தலைநகரங்களில் இருந்து ஈரானின் ஏவுகணை திறன்களை கட்டுப்படுத்துவதற்கான அழைப்புகளை ஈரான் நிராகரிக்கிறது. அத்தகைய கோரிக்கைகள் தவறானது மற்றும் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு உண்மைகளுடன் ஈரான் ஏற்கனவே மீண்டும் அமல்படுத்தப்பட்ட ஐநா தடைகளை எதிர்கொள்கிறது. ஜூன் 2025 மோதலை தொடர்ந்து இஸ்ரேலுடன் அதிகரித்த பதட்டங்கள் மற்றும் மேற்கத்திய ராணுவம் மற்றும் பொருளாதார கட்டுப்பாட்டை மீறி ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இணைந்திருப்பது ஒரு நிலையற்ற நேரத்தில் அவரது அறிவிப்பு வந்துள்ளது. இந்த அறிவிப்பு ஐரோப்பா, இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டனில் ஈரான் இப்போது சுயமாக விதிக்கப்பட்ட 2000 கிலோமீட்டர் வரம்பை தாண்டி பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்புகளை உருவாக்க முயற்சிக்க கூடும் என்றும் கவலையை அதிகரித்திருக்கின்றது. இந்த வரம்பானது ஏற்கனவே இஸ்ரேல், அமெரிக்க பிராந்திய தளங்கள் மற்றும் தெற்கு ஐரோப்பாவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கி தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவே உலக நாடுகளில் பார்க்கப்படுகின்றது.
தெஹ்ரான் தனது ஏவுகணை வரம்பை விரிவுபடுத்தினால் அது பெர்லின், பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற முக்கிய ஐரோப்பிய தலைநகரங்களை அடையக்கூடிய தூரத்தில் வைக்கக்கூடும் என்றும் இது மேற்கு நாடுகளுடான ஈரானின் மோதலில் ஒரு ஆபத்தான புதிய கட்டத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் வல்லரசு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் அச்சம் கொண்டுள்ளது. நாம் அதை மீண்டும் அந்த செய்தியை தருகின்றோம். அது பெர்லின், பாரிஸ் மற்றும் லண்டன் போன்ற முக்கிய ஐரோப்பிய நாடுகளை தாக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஆக ஐரோப்பிய தேசம் முழுவதும் தாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏவுகணையை ஈரான் அறிமுகப்படுத்தி இருப்பது மிகப்பெரிய அச்சத்தை உலக நாடுகள் வரிசையில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ராணுவ அடிப்படையில் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் வரம்பை நீட்டிக்க ஈரான் பல நிலைத்திட எரிபொருள் பூஸ்டர்கள் உட்பட மேம்பட்ட உந்து விசை அமைப்புகளில் தேர்ச்சி பெற வேண்டும். இது அதன் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தின் உயிர் வாழ்வு மற்றும் பதிலளிக்கக்கூடிய தன்மையை கணிசமாக அதிகரிக்கும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது. மேற்கத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள், அதாவது மேற்குலக நாடுகளின் சகல உளவுத்துறை மதிப்பீடுகள் அளவில் ரிசர்ச் சென்டர் அத்தகைய விரிவாக்கம் நேட்டோ தலைநகரங்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குவது மட்டுமல்லாமல் அட்லாண்டிக் கடல் கடந்த பாதுகாப்பு கோட்பாடுகளை மாற்றி அமைக்கலாம். மேலும் ஏஜிஸ் மற்றும் தாட் பேட்டரிகள் போன்ற அடுத்த தலைமுறை ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஐரோப்பா அதிக முதலீடு செய்ய கட்டாயப்படுத்தப்படும். அதாவது இந்த ஈரானின் இந்த புதிய ஹைபர் பஸ்டர் ஏவுகணைக்கு பிற்பாடு இந்த ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பை அதிகரிக்க மிகப்பெரிய பண செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கை வெளிவந்திருக்கின்றது. ஈரானின் ஏவுகணை ஆயுத களஞ்சியத்தில் ஹைபர்சோனிக் கிளைடு வாகனங்களின் சாத்தியமான ஒருங்கிணைப்பு முதலீடுகளை மேலும் சிக்கலாக்கும் என்றும், ஏனெனில் இந்த அமைப்புகள் தீவிர வேகம் மற்றும் சூழ்ச்சி மூலம் ரேடார் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு கவசங்களை தவிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. தெஹ்ரானை பொறுத்தவரை நீட்டிக்கப்பட்ட ஏவுகணை வீச்சுக்களை பின்தொடர்வது என்பது ராணுவ தடுப்பை பற்றியது மட்டுமல்ல, எதிரிகள் மற்றும் நட்பு நாடுகளுக்கு ஒரே மாதிரியான மூலோபாய சமிஞ்சைகளை பற்றியது. இது US, சீனா, ரஷ்யா போட்டியால் வடிவமைக்கப்பட்ட பலமுனை வரிசையில் ஒரு முக்கிய சக்தியாக அதன் நிலையை வலுப்படுத்தி இருக்கிறது. ஆக இன்று உலக சண்டியர்களுக்கு மத்தியில் ஈரான் ஒரு மிகப்பெரிய சண்டியனாக தன்னை நிலைநிறுத்த இருக்கின்றது. இந்த 2000 கிலோமீட்டர் பாயக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஹைபர் பாஸ்டர் ஏவுகணை மிசைல் உலகத்தின் பல பாகங்களை, பல ஐரோப்பிய நாடுகளை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்றுதான் அது உலக பரப்பில் பேசப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் மட்டுமல்லாமல் அரபிய நாடுகளும் அச்சம் கொள்ளும் அளவுக்கு ஈரான் தனது வளத்தை களங்காணும் அளவுக்கு வலுப்படுத்தி இருக்கின்றது. மேலும் மற்றொரு செய்தியில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.